சிறகடிக்க ஆசையில அடுத்த வாரம் என்ன ஆக போகுது அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல சீதாவுக்கும் அனுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக மீனா இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருக்காங்க. அங்க எதர்ச்சியா முத்துவும் வர, முத்து இப்போ மீனாவ பார்த்துட்டாரு. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எபிசோடில் கடந்த 2 நாளா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத தரமான சம்பவங்கள் தான் நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே ரோகிணி சிட்டிகிட்டேருந்து வாங்கின திருட்டு நகையை பத்தின உண்மை எப்போ தெரிய வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். அந்த விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. விஜயா வந்து இப்போ சிந்தாமணியோட அந்த பார்ட்டிக்கு போனாங்க. அங்கே அந்த நகையை போட்டு போகும்பொழுது, அது திருட்டு நகை அப்படின்ற விஷயம் விஜயாவுக்கு தெரிய வருது. ஆனால் அந்த நகையை வாங்குறது கூட இந்த ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா, முருகன்ட்ட இருந்து தான் ரூ. 1,00,000 கடனா வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ அந்த நகையும் போச்சு. ரோகிணியும் என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்ட்டிக்கு செம்ம ஜாலியா போன விஜயா, அங்க செம்மையா அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு வந்தது தான் மிச்சம். அந்த கோவத்தோட வீட்டுக்கு வந்த விஜயா, ரோகிணிய செம்மையா வெளுத்து வாங்குனாங்க. அதுக்கப்புறமா தான் ரோகிணி வந்து ஏமாந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வந்தாலும், ஆனா ரோகிணி அந்த நகைய யார்ட்ட வாங்குன, என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லவே இல்ல. எங்க சிட்டிய பத்தி சொன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற பயத்துல, அத பத்திலாம் எதுவும் பேசாம அமைதியா அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ரோகிணியோட நிலைமை ஒரு பக்கம் நகையும் போச்சு, ஒரு பக்கம் ரூ. 1,00,000 கடனும் ஆயிடுச்சு. இப்படி பார்க்கும்போது ரோகிணிக்கு கடன் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு பக்கம் ரோகிணி செம்மையா அசிங்கப்பட்டு அழுதுட்டு இருக்க நிலைமையில, விஜயா ரோகிணிக்கு அடுத்த அதிர்ச்சிய குடுக்குறாங்க. "உன்னால தான் நம்ம இப்ப போய் அசிங்கப்பட்டு வந்தேன். ஸோ அதனால நீ எனக்கு நஷ்ட ஈடா அந்த ரூ. 1,00,000 எனக்கு நீ குடு" அப்படின்ற மாரி இப்போ ரோகிணிக்கு அடுத்த ஒரு ஆப்பு வந்து குடுத்துருக்காங்க. இத ரோகிணி எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். இனிமே ரோகிணி வந்து என்ன பண்ண போறாங்க? எப்படி இந்த பிரச்சனைய சமாளிக்க போறாங்க? அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ மீனா வாழ்க்கையில ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. அதாவது இப்ப மீனா வந்து தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, அருண் சொன்ன மாதிரியே இப்ப அருணுக்கும், சீதாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அங்க கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா, மீனாவோட கெட்ட நேரமான்னு தெரியல. இப்போ அதே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு முத்துவும் வராரு. முருகனுக்காக முத்து வராரு. அந்த இடத்துல இப்ப மீனாவ முத்துவும் பார்த்துட்டாரு. ஆக்சுவலா சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் முடிஞ்சு வெளிய வரும்பொழுது தான் முத்துவும் மீனாவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. ஸோ மீனா தான் இந்த கல்யாணத்த பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏற்கனவே இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா, உங்க வீட்டுக்கும், எங்க வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீயும் அங்க போகக்கூடாது அப்படின்லாம் முத்து வந்து கோவப்பட்டாரு. ஸோ அவ்வளோ முத்து சொல்லியும் கூட, இப்ப மீனாவே இந்த கல்யாணத்த வந்து பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதால, மீனாவ வீட்ட விட்டு வெளிய அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா, அண்ணாமலைக்காக அத பண்றதுக்கும் யோசிப்பாரு. முத்துவ மாதிரியே இப்ப சீதாவோட அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்கல. ஸோ, மீனா இனி அம்மா வீட்டுக்கு போக போறாங்களா? இல்ல வீட்ட விட்டு வேற எங்கேயாச்சும் போக போறாங்களா? அப்படின்றது நாம மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா கண்டிப்பா, முத்து வந்து ஏதாச்சும் கோவப்பட்டு மீனா வீட்ட விட்டு அனுப்புனாலோ, இல்ல ஏதாச்சும் சண்டை போட்டாலோ, அண்ணாமலை மீனாவ அந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்புறதுக்கோ, இல்ல பிரச்சனைய வந்து பெருசாக்கிறதுக்கோ வந்து விடமாட்டாரு. ஸோ, அடுத்த வாரத்துல ரோகிணிக்கு மட்டும் இல்லாம மீனாவுக்கும் மிகப்பெரிய பஞ்சாயத்து வரப்போகுது. ஸோ, மீனா பஞ்சாயத்துல ரோகிணி பத்தின இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒண்ணும் இல்லாம போக தான் போகுது. வழக்கம் போல ரோகிணி தப்பிக்க தான் போறாங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத. சிறுகதைக்கு ஆசை சீரியல் எப்படி போயிட்டுருக்கு? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.